Hi friends, welcome back to my channel BK News Report. இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இலங்கையில் வாகன இறக்குமதி வந்து செய்ய போறாங்க இந்த மாதிரி தகவல் வந்து வெளியாக இருக்கு. அதாவது எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆணைப்படி இது வந்து நடக்க போகுது. அது வந்து முழுமையாக வந்து கட்டளைகள் எதுவுமே இல்லாம நடக்க போகுதுன்னு இல்லை, சின்ன சின்ன கட்டளைகள் வந்து இருக்க போகுது இந்த வாகன இறக்குமதி நடைமுறையில. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி வந்து ஜனாதிபதி வழங்கி இருந்தார். அதுவும் வந்து முதல் சொன்ன மாதிரி முற்றுமுழுதாக வந்து அனுமதி வழங்கி இல்லை, அதுக்கான சின்ன சின்ன கட்டளைகள், அதுக்கான சில நடவடிக்கைகளோட தான் இந்த அனுமதி வந்து வழங்கப்பட்டிருந்தது. அதுக்கு அடுத்து வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஒவ்வொரு வாகனமா வந்து இறக்குமதி செஞ்சு கொண்டிருக்காங்க இலங்கைக்கு. சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, புதிய ஆட்டோ வந்து வாங்கணும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்களுக்கு வந்து இது ஒரு சந்தோஷமான விஷயம் என்று சொல்லலாம். அதாவது நீங்க இப்ப வந்து புதுசா ஆட்டோ வாங்க போறீங்கன்னு சொன்னா அதுக்காக வந்து நீங்க பதிவு செய்து கொள்ள முடியும். சோ பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க புதுசா ஆட்டோ வாங்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கான முற்பணத்தை செலுத்தி அந்த ஆட்டோ வாங்குறதுக்கான புக்கிங்கை வந்து நீங்க செய்து கொள்ள முடியும். அதாவது என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க ஒரு புதுசா ஆட்டோ எடுக்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கான முற்பணத்தை நீங்க செலுத்தி அதை வந்து நீங்க பதிவு செஞ்சு கொள்ளலாம். சோ பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கைக்கு வாகனங்களை ஏற்றிக்கொண்டு வர முதலாவது கப்பல் வந்து பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என்று மாதிரியான தகவல்கள் வந்து வெளியாகி இருந்தது. சோ அரசாங்க தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, மொத்தமாகவே 275 ஆட்டோ தான் இலங்கைக்கு வந்து தற்போது கொண்டு வர போறாங்க, அதாவது வந்து இறக்குமதி செய்ய போறாங்க இந்த மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. சோ பாத்தீங்கன்னு சொன்னா, ஒட்டு மொத்தமாகவே இலங்கைக்கு 275 ஆட்டோ தான் இறக்குமதி செய்ய போறாங்க. இதுக்காக தான் நீங்க வந்து முன்கூட்டியே பதிவு செய்யுங்க இந்த மாதிரி வந்து கோரியிருந்தாங்க. என்னன்னு சொன்னா, குறைந்த அளவு ஆட்டோ தான் இலங்கைக்கு வருது. அதால வந்து நீங்க ஏற்கனவே பதிவு செஞ்சு கொண்டா உங்களுக்கான ஆட்டோ வந்து பதிவு செஞ்சு அவங்க வந்து எடுத்து வச்சுக்கொள்வாங்க. இதுக்காகத்தான் முற்பதிவு செய்ய சொல்லி இருக்கின்ற மாதிரி வந்து அரசாங்க தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னு சொன்னா, நாடளாவிய ரீதியில டேவிஸ் பீரிஸ் மோட்டார் கம்பெனி, அதாவது வந்து அந்த நிறுவனத்துக்காக வந்து அங்கீகரிக்கப்பட்ட முகவராக டேவிஸ் பீரிஸ் மோட்டார் கம்பெனியின் ஊடாக வந்து நீங்கள் முற்பதிவுகளை செய்து கொள்ள முடியும். இந்த மாதிரிதான் அறிவிச்சிருக்காங்க. முகநூலூடாக, செய்திகளூடாக எல்லாருமே இந்த விஷயத்த வந்து பார்வையிடக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க இலங்கையில வந்து புது ஆட்டோ வாங்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கான ஒட்டுமொத்த விலையையும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து விற்பனை விலை அனைத்து வரிகள் உட்பட இவ்வளவு விற்பனை விலை தான் விற்க போகுது இந்த மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு ஆட்டோ வாங்க போறீங்கன்னு சொன்னா இந்த விலைக்கு தான் வாங்கலாம். நீங்க ஒரு ஆட்டோ வாங்க போறீங்கன்னு சொன்னா மொத்தம் 19,95,022 ரூபாய். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்த்து கொண்டிருக்க இந்த பெறுமதி தான் இனி வர போற புதிய ஆட்டோக்களின் பெறுமதியாக வந்து அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய், அதாவது வந்து 2 மில்லியன் ரூபாய் வந்து இனி வர போற ஆட்டோக்கான விலையாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சோ பாத்தீங்கன்னு சொன்னா, புது ஆட்டோ வந்து இறக்குமதி செய்யறதால பழைய ஆட்டோக்களின் விலை வந்து குறையுமான்றது வந்து உங்கள் நிறைய பேருக்கு வந்து சந்தேகமா இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா, புது ஆட்டோ வந்து 19,95,000 வந்து இறக்குமதி ஆகுறபடியா இப்போ பாவிச்ச பழைய ஆட்டோஸ் வந்து வந்து விலை குறையும் என்ற மாதிரி வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன் வந்து பெரிய அளவில் விலை குறையாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கடைசியாக வந்து ABB நம்பர் ஆட்டோ எல்லாமே 15 லட்சம் 16 லட்சம் தான் வந்து விற்பனை ஆகிக்கொண்டு இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆம் தர விற்பனையில இந்த விலைக்கு தான் போய்கொண்டிருக்கு. சோ பாத்தீங்கன்னு சொன்னா, புதிய ஆட்டோ எல்லாம் 19,95,000 வந்து இறக்குமதி ஆகுறபடியா பாவிச்ச ஆட்டோ எல்லாம் பாவிச்ச ஆட்டோஸ் விலையை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 13 லட்சம் 14 லட்சம் தான் போகும்ட்டு பெரும்பாலான நபர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க. சோ பாத்தீங்கன்னு சொன்னா, பாவிச்ச ஆட்டோக்கள் விலையில வந்து பெரிய வீழ்ச்சி இருக்காது. சோ இந்த நேரத்துல யாரும் ஆட்டோ விற்கிறதாக இருந்தாலும் சரி, வாங்குறதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான லாபம் வந்து இருக்கும் என்ற மாதிரி தான் எதிர்வு கூறப்படுது. ஆனாலும் வந்து பாவிச்ச ஆட்டோ வாங்குறத விட ஒரு 3-4 லட்சம் வந்து எக்ஸ்ட்ராவா போட்டோம்னு சொன்னா புதுசாய் வந்து ஆட்டோ வாங்கி கொள்ள முடியும். இது வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயமாக வந்து இருக்கு. சோ பாத்தீங்கன்னா, இந்த தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் வந்து ஆட்டோ வாங்க போறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க. இதே மாதிரி வந்து பல காணொளிகளோட வந்து டெய்லி வந்து உங்களோட இணைஞ்சு கொண்டே இருப்பேன். சோ இப்படி இன்னொரு காணொலியில வந்து உங்களை சந்திக்கும் வரையும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் பானு.